கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த 51வது நாளில் நம்மளை கரம் பிடித்து கொண்டு வந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதியுங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும், கர்த்தருடைய ஆவியானவர் கண்மணி போல நம்மளை இணைத்திருக்கிறாரு. தேவஜனங்களே, எங்கே 2-3 பேர் கூடுகிறீர்களோ அங்கே ஆண்டவர் இருப்பேன்னு சொன்னாரே. இன்னைக்கு நம்ம இத்தனை மக்கள் கூடியிருக்கிறோமே, ஒரு கிளவுட் அபண்டன்ஸ் ஆஃப் ஒரு தெய்வ பிரசனம், அவன் ஒரு மகிமையான தெய்வ பிரசனம் நம்ம மத்தியில் இறங்கி இருக்கிறது. அன்னைக்கு சாலமோனுடைய ஆலயம் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்பினது போல இன்னைக்கு இந்த 100 நாள் ஜெபம் தெய்வ மகிமையின் பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கிறது. ஆவியில் அநேகர் நிரம்பி இருக்கிறது நான் ஆவியில் பார்க்குறேன். அநேக ஜனங்களுடைய நெடுநாள் கேள்விகள், தாகமுள்ள ஆத்துமாக்கள் எல்லாம் திருப்தியாகி கொண்டிருக்கிற இந்த அருமையான நேரம், அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீரூற்றாய் வந்து கொண்டிருக்கிற நாட்கள் தான் இந்த அருமையான 100 நாள் ஜெபம். அநேகர் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அநேகர் அப்பாவுடைய கரம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்ததை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. தேவஜனமே, வேதம் ஒரு சரித்திர புத்தகம் தான் தேவஜனம். ஆனாலும் அதுக்குள்ள தேவன் செயல்பட்டது தான் தரிசனமாக, தீர்க்க தரிசனமாக, அது ஒரு வரலாறாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வயது முதிர்ந்த சாராளின் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மீனுக்கு வயிற்றுக்குள்ள போன ஒரு யோனாவை வெளியே கொண்டு வந்தது ஒரு சரித்திரம் மட்டும் அல்ல, அது ஒரு உண்மை சம்பவம். தேசத்தை கலக்கின பில்லி கிரகாமை பார்த்து கேட்டாங்க, நீங்க பைபிளை எவ்வளவு தூரம் நம்புறீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த தேவ மனிதன் சொன்னாரு, எல்லாரும் பைபிள்ல எப்படி வாசித்திருக்கீங்க? மீன் யோனாவை விழுங்கினதுன்னு வாசித்திருக்கிறோம். ஒருவேளை அவ்வளோ பெரிய மீனை யோனா விழுங்கினார் என்று எழுதியிருந்தாலும் ஐ வில் பிலீவ், நான் நம்புவேன்னு சொன்னாராம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஒரு சரித்திர புக்கு மட்டுமல்ல, அது நடந்ததை சொல்லும் புஸ்தகம். அது உன் வாழ்க்கையையும் சரித்திரமா மாற்ற அந்த புஸ்தகம் உனக்காக வந்திருக்கிறது. கர்த்தர் உன் கையில கொடுத்திருக்கிற அந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் உன்னை உயர்த்த போது தேவஜனமே. அதனால தான் நீ இந்த அருமையான மீட்டிங்ல பங்கேற்று கொண்டிருக்கிற. உன் குடும்பத்துல ஆச்சரியம் நடக்க போது, அற்புதம் நடக்க போது தேவஜனமே. அதனால தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க எந்த எல்லையில இருந்தாலும் உங்க வாயை திறங்க. நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும் உங்க வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. Let the fire come out. Let the cloud of presence come upon you. Let the Holy Spirit fill. கர்த்தருடைய பிரசன்னம் நீங்க இருக்கிற இடத்தை நிரப்புவதாக. உங்க வாயை திறந்து துதித்து பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. ஹalleluya. உன்னதத்தில் வீற்றிருக்கிற ராஜாவே, மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீர் இருக்கிற இடத்துல இருந்து ஜீவ நதி ஓடி வருகிறது. அதை எங்கள் ஜனங்கள் ஒவ்வொரு மேலையும் ஊற்றுவீராக. அந்த ஜீவ நதி பரலோகத்தை சந்தோஷிப்பிக்குதே. இன்னைக்கு எங்க ஜனங்கள் இருக்கிற இடத்துல அந்த ஜீவ நதி சந்தோஷிப்பிக்கட்டும் அப்பா. நம்ம தேவன் ஆச்சரியமானவர். எத்தனை பேர் சொல்றீங்க? தானியலுக்கு மட்டும் ஆண்டவர் ஆச்சரியமானவர் அல்ல, எனக்கும் ஆச்சரியமானவர்னு சொல்லுகிற எத்தனை பேர் உண்டு? சிங்க குகையிலிருந்து வெளியே வந்தார்களே, அக்னி சூளையிலிருந்து வெளியே வந்தார்களே, எத்தனை பேரால சொல்ல முடியும்? இயேசு மரித்தாரு, ஆனா கல்லறையால் அடக்கி வைக்க முடியல. ஓ, he is a miraculous God. அவர் ஒரு ஆச்சரியமானவர். எத்தனை பேர் சொல்லுவீங்க? என் வாழ்க்கையில அவர் ஆச்சரியமானவரா வெளிப்பட போறாரு, அவர் அற்புதங்களை காண பண்ண போறாரு. விசுவாசத்தோடு ஆராதிங்க. நீங்க நினைக்காத விதத்துல கர்த்தர் உங்க லைஃபை செட் பண்ணிட்டு அதை உருவாக்கி உங்களை அதிசயங்களை காண பண்ணுவாரு. உங்களுடைய அழிவை காணணும்னு நினைத்த சத்ரு நீங்க வாழ்வதை காண்பான். இருளின் ஆவிகள் காணும். உங்க மேல வெளிச்சம் வந்திருக்கு, உங்க மேல அபிஷேகம் வந்திருக்கு, உங்க கிட்ட ஆவியானவர் நிக்கிறாரு. நீங்க அசாத்தியமான தேவ ஜனங்கள், நீங்க சாதாரணமான தேவ ஜனம் அல்ல. தேவ ஜனமே, நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறாரு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த ஆரம்பி. தேவ ஜனமே, கடந்து வந்த பாதையை நினைத்து பார். எத்தனை போராட்டங்கள், எத்தனை இன்னல்கள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை வேதனையின் அனுபவங்கள், எத்தனை கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், எத்தனை தனிமையின் பள்ளத்தாக்குகள், எத்தனை மரண இருளின் பள்ளத்தாக்குகள். கர்த்தர் உன்னை நடத்தவில்லையா? இதுவரை கொண்டு வந்தவர் இனிமேலும் கொண்டு வருவார். தேவ ஜனமே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை உயர்த்த ஆரம்பியுங்க. அவர் ஆச்சரியமானவர், அவர் அதிசயமானவர். தேவ ஜனமே, எல்லா உள்ளத்துல இருந்து துதி வருவதாக, எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்கள் புறப்படுவதாக. இன்னைக்கு அநேகருடைய வியாதிகளை கர்த்தர் சுகமாக்க போகிறாரு. அநேகருடைய சரீரத்தில் இருந்து அநேக பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது. உங்களை கட்டி வைத்திருந்த சில அந்தகார ஆவிகள் ஒவ்வொரு நாள் ஜெபத்துல அது வெளியேறி கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு குறிப்பிட்ட விதமாக சில
ஹீலிங்கள் நடக்க போது, சில அற்புதங்கள் நடக்க போது. ஆண்டவர் சிலருடைய சரீரங்களை தொட போகிறாரு. நான் பார்க்கிற ஒரு குறிப்பிட்ட சகோதரனுடைய நுரையீரல், அவங்களுக்கு பிரீத் பண்ணவே முடியல. ஆண்டவர் ஒரு நுரையீரலை காட்டுகிறார். அந்த லங்ஸ் சம்பந்தமான ஏதோ ஒரு பிரச்சனை அவர்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. ஒரு சகோதரி ஆண்டவர் காட்டுகிறார். ஆமென். ஒரு சகோதரனை காட்டுகிறார். இவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் இந்த ஆராதனை ஹீல் பண்ண போது அவர்களை தொட்டு சுகமாக்குது. தேவ தூதர்கள் இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். தரிசனத்தில் ஒரு நல்ல செய்தி வருகிறது. ஓ, அந்த அருமையான சகோதரனுக்கு, அந்த அருமையான சகோதரிக்கு கர்த்தர் நல்ல ஹீலிங்கை கொடுக்கிறாரு. இந்த ஆராதனையை பயன்படுத்தி ஜெபிங்க தேவச்சனமே, ஆராதிங்க தேவச்சனமே. தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை உயர்த்துவோமா தேவச்சனமே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சொல்லுமா, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, மாறாமலே உடனிருந்தே முலாமலே நடத்தி வந்தே. எத்தனை பேர் சொல்ல முடியும் இதுவரைக்கும் என் அப்பா என்னை விட்டு மாறலன்னு? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்த ஒவ்வொரு தேவச்சனம் அப்பா உயர்த்துங்க. நடத்தி வந்தே ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே. அவர் ஆச்சரியமானவர். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவாரு. உன் கண்கள் வேதனையை பார்த்தே இருந்ததா? அவர் ஆச்சரியங்களை காண பண்ணுவாரு. அந்த வேதனையின் நாட்கள் முடியுது, அந்த உபத்திரவத்தின் நாட்கள் முடியுது. தேவச்சனமே, இணைந்து ஆராதி தேவச்சனமே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம். எத்தனை பேரால உணர முடியும், என் அப்பா இதுவரை என்ன கொண்டு வந்திருக்கிறாரே, ஓ என்னுடைய பலத்தினால நான் வரலன்னு எத்தனை தேவஜனம் சொல்ல முடியும்? எத்தனை தேவஜனம் நன்றி உள்ள இருதயத்தோடு அப்பாவை உயர்த்தி கொண்டு இருக்கிறீங்க. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே. ஓ, எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் அவர். நம்மளை ஒரு நாள் விடலையே. எத்தனை போராட்டங்கள், எத்தனை சதிகள், எல்லா இடத்துலயும் அப்பா கைவிடாம இன்னைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயம். உள்ளத்துல இருந்து அப்பாவை பார்த்து எத்தனை பேரால சொல்ல முடியும்? அவர் ஆச்சரியமானவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். இன்னைக்கு என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு இருக்குதுன்னா, இன்னைக்கு நான் சபைக்கு போறேன்னா, அது அப்பாவுடைய பெரிய கிருபை. எத்தனை பேரால போக முடியல தேவஜனமே, அதை உணர்ந்து நன்றி செலுத்துங்களேன். அப்பாவை தேடுகிற ஒரு குடும்பமா உங்களுக்கு இருக்குதா? பாக்கியமான தேவஜனமே, மறந்து போகாதீங்க. ஓ, கொஞ்சத்துல உண்மையாக அப்பாவை உயர்த்தி பாருங்களேன். அப்பா உங்களை எப்படி உயர்த்துகிறார்னு பாருங்க தேவஜனமே. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பாவுக்கு நன்றிகளை செலுத்துவோமா? அதிசயமானவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. சொல்லுமா, எதிர்பார்க்கும் நல்ல முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. ஓ,
வழியறியா அலைந்த என்னை கண்ணீரே உம் கண்களால் வழியறியா அலைந்த என்னை கண்ணீரே உம் கண்களால் சொல்லுவோம். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆச்சரியமானவர். அவர் ஆச்சரியமானவர். ஓ, அன்னைக்கு ஆபிரகாம் பந்தி செலுத்த சென்ற பொழுது அங்க ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தாரு. அவர் ஆச்சரியமானவர், அவர் அற்புதமானவர், அவர் அதிசயங்களை செய்கிறவா. 7 தடவை நாகமான் அந்த யோர்தான் நதியில குளித்து மூழ்கி எழும்பும் பொழுது குஷ்டரோகத்தை மறைய பண்ணினாரே. அவர் ஆச்சரியமானவர், அவர் அற்புதமானவர். எத்தனை தேவச்சனம் இன்னைக்கு அப்பாவை சொல்ல முடியும்? அவர் ஆச்சரியமானவர், என் அப்பா அதிசயமானவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு. எத்தனை தேவச்சனம் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பாவை உயர்த்தி கொண்டிருக்கிறீங்க. சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை சொல்லுவோம். சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்வீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்வீர். ஆச்சரியமானவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நல்லா இருக்கிற இடங்கள்ல நல்லா உற்சாகமா நல்ல கைகளை தட்டி, நீங்க குடும்பமா ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்கன்னா நல்ல கைகளை தட்டி அப்பாவை உயர்த்துங்க. ஒருவேளை தனியா கேட்கறீங்கன்னா நடந்து கூட ஜெபிக்கலாம். இருக்கிற இடங்கள் அப்பாவை உயர்த்துங்க. ஒரு ஹெட்செட்டை போட கேட்டுட்டு அப்பாவோடு உறவாடுங்க. அப்பா உங்க அருகாமையில் இருக்கிறாரு. அப்பா கூட சேர்ந்து பாருங்க. தாவீது அந்த தனிமையில அப்பா கூட சேர்ந்தாரு. அவன் ஆச்சரியமான ஆச்சரியத்தை பார்த்தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுகிறாரு. தனிமையா இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிறீங்களா? ஏதோ ஒதுக்கப்பட்டது போல ஃபீல் ஆகுதா? அப்பா கூட வாங்க. Every loneliness is going to bring you a big maturity. நீங்க தனியா இருக்கிறீங்க நினைக்காதீங்க. ஏசப்பா கூட இணைச்சுக்கோங்க. ஏசப்பாவும் நீங்களும் சேர்ந்தா பெரிய மெச்சாரிட்டி. தனியா இருக்க நினைக்காதீங்க. சொந்தக்காரங்க பேசல நினைக்கிறீங்களா? உற்றார் உறவினர்கள் ஒதுக்கிட்டார்கள் நினைக்கிறீங்களா? ஆச்சரியமானவர் கூட இணைச்சுக்கோங்க. தேவச்சனமே, அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எல்லாரால ஒதுக்கப்பட்டாங்க. அடிமைகளை போல நடத்தப்பட்டார்கள். ஆனா அவர்களுக்காக தான் ஆச்சரியமானவர் அக்னி ஜாலையில இறங்கினாரு. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு ஆச்சரியமானவர் உங்களுக்காக வருவாரு? யார் உங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலோ ஆச்சரியமானவர் வருகிறார். ஆச்சரியமானவர் வருகிறார். உபத்திரவத்துல ஆச்சரியமானவர் வருகிறார். உபத்திரவத்துல ஆச்சரியமானவர் வருகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சா எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. எந்த மனுஷியாலையும் தடுக்க முடியாது. உங்களை தடுக்க நினைத்த எல்லா மனுஷ சக்திகளும் இப்பொழுது உடையுது. உங்களை வெறுத்த, உங்களை ஒதுக்கி வைத்த யோசேப்பை போல உங்களை குழியில தள்ளுன எல்லாருக்கும் முன்னாடியும் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். தேவச்சனமே, யோசேப்பை போல தனியா இருக்கிறீங்களா? சொந்தக்காரர்களை குழியில போட்டுட்டாங்களா? கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். உங்களை வெளியே கொண்டு வருகிறாரு. உங்க திட்டத்துக்கு நேராக ஒரு ஆச்சரியம் உண்டாகுது. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த அருமையான நேரத்துல ஆவியானவர் சொல்லுகிறார், ஆச்சரியமாக உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வருகிறது, உங்களுக்கு ஒரு அற்புதம் வருகிறது. எழுதி வைங்க, எழுதி வச்சு ஜெபிங்க. A miracle is coming. ஆச்சரியம் வருகிறத காட்டிலும் ஆச்சரியமானவரே வருகிறாரு. அந்த அக்னி ஜாலையில வந்தது ஆச்சரியம் அல்ல, ஆச்சரியமானவர். எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆச்சரியமானவரே எனக்காக எனக்காக வருகிறார், எனக்காக வருகிறார். அந்த உபத்திரவத்தின் கவியில ஆச்சரியமானவரே வருகிறார். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. சேர்ந்து சொல்லுவோம்.
ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. சொல்லுங்க சொல்லுங்க, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீர். எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீர். இமை பொழுதும் விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சொல்லுங்களே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆமென். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உங்களை நோக்கி ஆச்சரியம் வராது, ஆச்சரியமானவரே வருகிறார். ஆச்சரியங்களுக்கெல்லாம் இளவரசனாகி ஆண்டவராகி இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார், உங்க கூட இருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க, ஓ என்னை தாங்கி நடத்தி வந்தாரு, இனிமே நான் தனிமை அல்ல, நான் தகுதியும் இல்லை. மறவாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. மறவாமலே உடனிருந்தீ, விலகாமலே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? நடத்தி வந்தீ. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயம். இருக்கிற இடத்துல அப்பாவை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயம். ஆமென். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. எல்லா தேவச்சனம் சொல்லுங்களேன். ஆச்சரியமானவரே, உங்களை தேடி வருகிறது ஆச்சரியமானவர், அதிசயமானவர் வருகிறார். ஒரு ஆச்சரியத்துக்கு தாங்க நீங்க ஏங்கி போய் நின்னீங்க. ஒரு அற்புதம் நடக்காதான் தானே இருந்தீங்க. உங்க வாழ்க்கையெல்லாம் அற்புதமா மாத்துறாரு, வாழ்க்கையெல்லாம் அதிசயமா மாத்துறாரு. சேர்ந்து ஆராதிக்கிற தேவ ஜனமே, ஒரு நாள் உங்க வாழ்க்கையில அற்புதத்துக்கு குறைவு இருக்காது. எழுதி வச்சுக்கோங்க, அற்புதத்துக்கு மேல அற்புதம் நீங்க பார்க்க போறீங்க, ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம் பார்ப்பீங்க. இந்த அற்புதமானவரை உங்க கூடவே வச்சுக்கிட்டீங்கன்னா அற்புதத்துக்கு மேல அற்புதம், ஆச்சரியத்துக்கு மேல அற்புதம், ஆச்சரியம். ஏன்னா உங்க கூட இருக்கிறவர் அற்புதமானவர், ஆச்சரியமானவர், அதிசயமானவரே. ஆமென், ஆமென். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. சொல்லுவோம், இதுவரையில் நீ தாங்கினது ஓ நான் எவ்வளவும் பாத்திரன் அல்லப்பா, எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், என்னை மறவாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர்,
விலகாமலே. எல்லாரும் சேர்ந்து தேவச்சனமே அப்பா உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. அற்புதமானவர், அவர் அதிசயமானவர். உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய சக்தி படைத்தவர், உன்னதமானவர், உங்களை உயர்த்துகிறவர். உங்க அருகாமையில் இருக்கிறாரு. அந்த முச்செடியில ஒரு அக்கினி தோன்றியது. ஓ ஆச்சரியமானவர், அந்த முச்செடியில தோன்றினார். இன்னைக்கு முச்செடி போல இருக்கிற உன் மேல ஒரு அக்கினி இறங்குது, ஒரு அக்கினி இறங்குது, ஒரு அபிஷேகம் இறங்குது, ஒரு மகிமை இறங்குது, ஒரு மகிமை தேவ பிரசன்னம் உங்க குடும்பத்துல இறங்கி கொண்டிருக்கு. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஓ நீங்க பெறுகிற அபிஷேகம் உங்க குடும்பத்துக்கு ஆமென் ஆறுதலாய் மாறுகிறது, ஆறுதலாய் மாறுகிறது. ஆச்சரியமானவர், ஓ அதிசயமானவர். சிலருடைய வயிற்று பகுதியை தொட்டு கொண்டிருக்கிறாரு. சிலர் வயிறு வேதனையில, வயிறு வலியில தவித்துக் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் தொடுகிறார். God is touching you. God is touching you. கர்த்தர் தொடுகிறார். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. விசுவாசமா சேர்ந்து சொல்லுங்க. எதிர்பார்க்கும் எல்லா முதிர்வுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வலியறியா அலைந்த என்னை கண்டீரே உன் கண்களால். வலியறியா அலைந்த என்னை கண்டீரே உன் கண்களால். ஆச்சரியமானவரே. ஆமென் ஆமென் ஆமென். அதிசயம் இருக்கிற இடத்துல அப்பாவை பார்த்து சொல்லுங்களேன். காணாம போல ஆடு போல நம்ம காணாம போய் இருந்தோமே, நம்மளை தேடி வந்தாரு. இன்னைக்கு தேடி வந்திருக்கிறாரு. உங்களை ரட்சிப்பு தந்திருக்கிறாரு. ஓ பரிசுத்தாக்கி இருக்கிறாரு. இரத்தத்தினால கழுவி இருக்கிறாரு. அபிஷேகத்தினால் நிரப்பி இருக்கிறாரு. உன்னத அழைப்பை தந்திருக்கிறாரு. அப்பாவை உயர்த்துவீங்களா? ஆமென் ஆமென். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. சொல்லுங்களேன். ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. எங்கள் ஆச்சரியமானவரே. ஆமென் 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 ஆமென். அதிசயமானவரே. என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, என் முழு பலத்தோடு. எல்லாரும் இருக்கிற இடத்துல சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை. அப்பாவை உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உயர்த்துங்களேன். ஒரு அபிஷேகம் இறங்குது. ஓ ஆச்சரியமானவரை உயர்த்தி பாடுங்களேன். என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, என் முழு பலத்தோடு. ஆமென் ஆமென். ஆராதனை. ஓ இருக்கிற இடங்கள்ல அப்பாவை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு அபிஷேகம் இறங்குது. ஒரு விசேஷித்த அபிஷேகம் தொடுகிறது. ஓ நாவின் கட்டுகள் உடைகிறத பார்க்கிறேன். ஏசாயாவை தொட்டது போல அநேகருடைய நாவை கர்த்தர் தொடுகிறார். நாவை தொடுகிறார். ஜெபிக்க முடியாத தடைகள் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். எல்லாரும் சொல்லுங்களேன். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, என் முழு பலத்தோடு. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் நாவை தொடுகிறார்? God is touching your tongue. கர்த்தர் உங்களை அக்னி கையால் தொடுகிறார். அக்னி நாவு உண்டாகுகிறது. அக்னி அபிஷேகம் உண்டாகுகிறது. அக்னி வாசை வருகிறது. லியாந்தரபா சாந்தலரபா. புறப்பட்டு வா. அந்நிய வாசை புறப்பட்டு வருவதாக. தீர்க்க தரிசனங்கள் புறப்பட்டு வருவதாக. இப்பொழுது கர்த்தர் திறக்கிறார். ஊற்று திறக்கப்படுகிறது. இனிமே ஒரு நாளும் உங்க நாவு சும்மா இருக்காது. நாவு என்ற ஆயுதம்
ஆயுதத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். அபிஷேக ஆயுதமாகிய நாவு, ஜெப நாவு, அக்னி நாவு, பிளவுண்ட நாவு, அந்நிய பாஷை நாவு புறப்பட்டு வருகிறது. தேவ ஜனமே புறப்பட்டு வருகிறது. சாராள்னு சொல்லுகிற ஒரு சகோதரியை தொடுகிறது. அபிஷேகம் தொடுகிறது. அநேகரை தொட்டு கொண்டு இருக்கிறது. அநேகரை தொடுகிறது. அநேகரை தொடுகிறது. அபிஷேக நாவு தொடுகிறது. அபிஷேக நாவு தொடுகிறது. வின்சென்ட் சொல்லுகிற ஒரு சகோதரனை அபிஷேக நாவு தொடுகிறது. ஜீவ நதி ஓடி வருகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு ஜீவ நதி இறங்குது தேவ ஜனமே. அந்த ஜீவ நதி உங்களை நிரப்புகிறது. ஹalleluya. சிஸ்டர் மோனிஷா கர்த்தர் உங்களை தொடுகிறார், தொடுகிறார், தொடுகிறார். ஜீவ நதி இறங்கி வருகிறது. ஜீவ நதி இறங்கி வருகிறது. உங்க குடும்பத்தில் இறங்கி வருகிறது. அருமையான சிஸ்டர், உங்க குடும்பத்தில் கர்த்தர் ஜீவ நதியா இறங்கி வருகிறாரு. ஒரு குறிப்பிட்ட சின்ன தம்பியை பார்க்கிறேன். கர்த்தர் அவனை தாவீதை போல எழுப்புகிறாரு. நல்ல இசை ஞானத்தை கொடுக்கிறாரு. அவனை துதியின் அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். அருமையான சின்ன தம்பியே, தாயாரோடு இருந்து ஜெபிக்கிற தம்பியே, கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கிறார். God is anointing you as like David you will rise. நீ அருமையான தேவனுடைய ராஜ்யத்திற்காக எழும்புவ. ஓ, உன்னை கர்த்தர் அருமையான துதியின் அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். உன் மேல துதியின் அபிஷேகம் வந்ததுல இருந்து துதித்துக் கொண்டே இருப்ப. ஆமென். ஹalleluya. எபினேசரே, எங்கள் எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா எபினேசரே, எங்கள் எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை சொல்லுங்களேன். ஆமென் ஆமென். ஆராதனை ஓ ஹalleluya. ஆராதனை எங்கள் எல்ரோகியே, எங்களை காண்பவரே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எல்ரோஹி, அப்பா எல்ரோஹி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோஹி ஐயா, எல்ரோஹி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அபிஷேகம் தொடுது. நெடுநாள் தடைய உடைக்குது. இதுதாங்க உங்க நேரம். இதுதாங்க அபிஷேக நேரம். கட்டு உடையுது. வியாதியின் கட்டு உடையுது. சிஸ்டர், அந்த வியாதியின் கட்டு உடையுது. அந்த கட்டியை கண்டு பயப்பட வேண்டாம். அந்த கட்டிகள் கரைந்து போகிறது. ஆமென் ஆமென். ஹalleluya. அவர் யெகோவா ராஃபா, சுகம் தந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா. ஒரு அற்புதத்தின் நேரம். எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் குணமாகுவதாக. எல்லா தழும்புகள் மாறுவதாக. எல்லா வியாதியின் கட்டுகள் மாறுவதாக. என் ஆண்டவருடைய தழும்புகளால் என் ஜனத்தினுடைய தழும்புகள் மறையட்டும். காயங்கள் மறையட்டும். வியாதிகள் மறையட்டும். எல்லா ஹை பிரஷர் மாறட்டும். எல்லா சுகர்கள் மாறட்டும். எல்லா இருளின் வியாதிகள், பிசாசு கொண்டு வந்து போட்ட வியாதிகள் எரிந்து சாம்பலாகுது. எரிந்து சாம்பலாகுது. கர்த்தருடைய அக்கினி இறங்கிட்டு தேவச்சனமே வியாதிகளை பற்றி எரிய பண்ணுகிறது. அது வெளியே வருகிறது. சிலர் எல்லாம் கொட்டாய் விடுகிறீங்க. சிலர் வாமிட் பண்ற மாதிரி சென்சேஷன் இப்பொழுது வெளியே வருவதாக, வெளியே வருவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதியின் கட்டுகள் உடையுது, உடையுது. இப்பொழுது உடைகிறது. ரிலீஸ் ஆகுறீங்க, ரிலீஸ் ஆகிறீங்க. கர்ப்பப்பையில் உள்ள பிரச்சனைகள் மறைகிறது. ஓ, எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அப்பாவுடைய நாமத்தை சொல்லி அந்த வியாதி உள்ள இடத்துல கைகளை வைத்து ஜெபியுங்க. யெகோவா ராமா சுகம் தாராரு. யெகோவா ராமா சுகம் தாராரு. வியாதி உள்ள இடத்துல கை வைங்க தேவச்சனமே. மருத்துவர்களால் கைவிடப்பட்டீங்களா? இயேசுவின் நாமத்தை கூப்பிடுங்க. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா. எலும்பி நடக்கட்டும் அப்பா, சுகம் உண்டாகட்டும். அந்த காய்ச்சல் மறையட்டும். நெடுநாள் படுக்கை இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். அற்புதம் நடப்பதாக. அன்னைக்கு இயேசு இருந்த அறையில கூரையை பிச்சு இறக்க
நடக்கினாங்களே, ஓ அந்த மனுஷனை எழுப்பி நடக்க வைத்த இயேசு இப்பொழுது இப்பொழுது யாரெல்லாம் படுக்கையில் இருக்காங்களோ எழுப்பி நடப்பார்களாக, எழுப்பி நடப்பார்களாக, எழுப்பி நடப்பார்களாக. நெடுநாள் வியாதிகள், பயங்கள், வாலிப பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா இருள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைகிறது. எழுப்பி நடக்கட்டும். கட்டிகள் மறையட்டும், கேன்சர்கள் மறையட்டும், அல்சர்கள் மறையட்டும், மரண வியாதிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, இன்னும் ஆர்வமா. ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, தேவ பிரசன்னம் இறங்கி உங்களை சுகப்படுத்தி இருக்கிறது. அநேகருடைய கட்டுகள் அசைய தொடங்கிட்டு, அநேகருடைய போராட்டம் துதியின் சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சுட்டு, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எரிகோ 7 நாட்களாக தேவ ஜனத்தின் துதியின் சத்தத்தை கேட்டது. 7 நாட்களும் கேட்டது. 7வது நாள் வரைக்கும் அது தாங்கி கொண்டே இருந்துச்சு. எரிகோ விழாமலே இருந்துச்சு. 7வது நாள் 7 முறை துதிச்சாங்க. அந்த முறையால எரிகோவால நிக்க முடியல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 100 நாள் ஜெபத்துல கர்த்தர் அசைக்கிறத ஆமென். நீங்க கடைசி நாள் முடியும் பொழுது அநேக அற்புதங்கள் உங்க குடும்பங்கள்ல சிறகடித்து வருகிறத எத்தனை பேர் பாப்பீங்கன்னு விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அந்த எரிகோவை 7வது நாள் விழ வச்சது போல நிறைய தடைகளை கர்த்தர் இந்த ஜெபங்களுக்கு பிற்பாடு உடை தெரிவாராக. ஆமென். விசுவாசமாக தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு. எல்லா ஜனங்களும் ஆயத்தப்படுங்க. உங்க இருதயத்தை திறந்து கர்த்தாவே பேசும், அடியேன் கேட்கிறேன் அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்கிறேன்னு எத்தனை தேவ ஜனங்கள் சொல்லுகிறீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை பார்த்து பேசுங்க தேவ ஜனமே. கர்த்தருடைய அக்னி உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. தேவன் உங்களோடு இடைப்படுகிறார். லீபாதா ராசாதா லாராமா சியாந்தலரபா. நன்றி அப்பா, எங்க கண்கள் நன்மையை காண போறதுக்காக நன்றி அப்பா. நீர் உண்டாக்குனவைகளை எங்கள் கண்கள் இதுவரைக்கும் காணவில்லை, எங்க காதுகள் இதுவரைக்கும் கேட்கவும் இல்லை. ஆனால் இந்த ஜெபத்துக்கு பிற்பாடு தேவன் எல்லாவற்றையும் அன்லாக் பண்றதுக்காக நன்றி, திறக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பேருக்கும் உம்முடைய ஆசீர்வாதங்களை, பரலோகத்திலிருந்து வருகிற நன்மைகளை நீர் திறக்கிறதுக்காக நன்றி அப்பா. பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிற நன்மைகளை எங்கள் ஜனங்கள் ஒவ்வொரு பேரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. தேவ ஜனங்களே, பழைய ஏற்பாட்டில் சவுலை பாருங்க. ஒரு கழுதையை தேடிக்கொண்டு போனாரு. அவர் வளர்த்த கழுதைகள்ல சிலது மிஸ் ஆகிவிட்டது. அந்த கழுதை கூட்டத்தை தேடி போன அந்த சவுலுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து, பரலோக தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மை உண்டானது. தேவ ஜனங்கள் விசுவாசிக்கணும். ஏதோ ஒன்று இழந்து போனீங்கல்ல, ஏதோ ஒன்று இழந்து போனீங்கல்ல, கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்க இழந்து போனது நன்மையா மாறப்போகுது, இழந்து போனது நன்மையா மாறப்போகுது. இந்த பூமியில ஒரு மனுஷன் ஒருக்காதான் பிறக்க முடியும், ஒருக்காதான் வாழ முடியும். நீங்க புரிந்து கொள்ளணும், இந்த ஒரே ஒரு தினம் வாழ போகிற இந்த உலகத்துல நீங்க படுற பாடு மிகுந்த மகிமையை உண்டாக்குது, மிகுந்த தாக்கத்தை உண்டாக்குது. தேவ ராஜ்யத்திற்காக பெரிய காரியங்களை செய்ய இந்த பாடுகள் உங்களை உருவாக்குது. அது உங்களை உயரங்களுக்கு கொண்டு போகுது. தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஏதோ ஒண்ணு இழந்து பாடுகள்ல வந்திருக்கிறீங்கல்ல, கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறாரு. ராஜாவாக, ஆசாரியனாக கர்த்தருடைய சித்தத்தை செய்ய கர்த்தர் இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த அழைப்பை வைத்திருக்கிறாரு. வேதத்துல கூட சவுல்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அப்படியே கழுதையை காணவில்லை என்று தேடி வருகிறாரு. தேடி வரும் பொழுது தீர்க்கதரிசிட்டையாவது போவோமே, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், இனி தீர்க்கதரிசி ஏதாவது சொல்வாருன்னு வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நேற்றைய தினத்துல சாமுவேலே உன்கிட்ட பேசுனனே அந்த நபர் இவர்தான். வேதம் சொல்லுகிறது, சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னமே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளைக்கு இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய், அவன் என் ஜனத்தை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டியபடியால் நான் அவர்களை கடாசித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். தேவ ஜனங்களே, எவ்வளவு அருமையான விஷயம். ஏதோ ஒன்றை இழந்ததுனால அவர் வந்த இடம் எங்க? தேவ சமூகம். அந்த அருமையான சவுல் ஞான திருஷ்டிக்காரன்
ஆவியானவர் எங்க இருக்கிறாரு, தீர்க்கதரிசி எங்க இருக்கிறாருன்னு கேட்டு வருகிறாரு. 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் பட்டணத்தின் மேட்டின் வழியா ஏறுகிற போது தண்ணீர் எடுத்து வந்த பெண்களை கண்டு ஞானதிஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார். அதற்கு அவர்கள், இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், தீவிரமாய் போங்கள். இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடியினால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார். தேவ ஜனங்களே, எவ்வளவு அருமையான தேவனுடைய நடத்துதல் பாருங்களேன். ஏதோ ஒன்று காணாம போச்சு, ஏதோ ஒன்று காணாம போனதுனாலதான் அவன் தேவ சந்நிதிக்கு நேரா வாரான். தேவ சந்நிதிக்கு நேரா வந்த பொழுது கர்த்தர் சாமுவேல் இடத்துல ஆல்ரெடி பேசியிருக்கிறாரு. நாளைக்கு இந்த நேரத்தில் ஒருத்தர் வருவாரு. எத்தனை தேவ ஜனங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஏதோ ஒன்று இழந்து போய் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறீங்கல்ல, ஏதோ உங்க லைஃப்ல நெடுநாளா இல்லாம இருக்குதுல்ல, ஆண்டவர் சொல்றாரு அது உன் இருதயத்தை பாரப்படுத்துதில்ல, ஏதோ ஒரு விஷயம் உன் இருதயத்தை ரொம்ப பாரப்படுத்துதில்ல, அந்த விஷயம் மிராக்கலா மாறப்போகுது. தேவ ஜனமே, உங்க முகத்தை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு அது மிராக்கலா மாறும், அது அதிசயமா மாறும். தேவ ஜனமே, ரொம்ப நாளா குருடனா ஒருத்தன் இருந்தான். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இது அவங்க அப்பா செஞ்ச பாவம், இது அவன் செய்த பாவம். எல்லாரும் சொல்லும் பொழுது, எல்லாருடைய கருத்து கணிப்புகளும் ஒவ்வொன்றா இருக்கும் பொழுது, என் அருமை இரட்சகராகிய இயேசு சொல்லுகிறாரு அது அவன் செய்த பாவம் அல்ல, இது தேவ நாம மகிமைக்காக வைக்கப்பட்டிருக்கிற அற்புதம். எத்தனை தேவஜனம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில ஏதோ ரொம்ப நாள் பாடுகள் பின்தொடர்ந்து வருகிறதா? இன்னைக்கு அந்த பாட பார்த்து ஆண்டவர் சொல்றாரு அது தேவ நாம மகிமைக்காக, தேவ நாம மகிமைக்காக விடப்பட்ட ஒரு விஷயம், விடப்பட்ட ஒரு விஷயம். அது உங்களை கொண்டு சேர்க்கிற இடம் எது தெரியுமா? தேவ சந்நிதி. ஒவ்வொரு நேரம் அந்த பிரச்சனை உங்களை கொட்டும் பொழுது, ஒவ்வொரு நேரம் அந்த பிரச்சனை எழும்பும் பொழுது, நீங்க ஓடி போய் அடைக்கல எங்க தெரியுமா கேட்குறீங்க? உங்களை எதிர்த்தவங்க கிட்ட அல்ல, உங்களை பார்த்து பாவின்னு சொன்னவங்க கிட்ட அல்ல, உனக்கு இந்த பிரச்சனை வேணும்னு சொன்னவங்க கிட்ட அல்ல, இந்த பிரச்சனையை மகிமையா மாத்துகிறேன்னு சொன்னாரே அந்த ஆண்டவர்கிட்ட தான் நீங்க ஓடி வாரீங்க. எவ்வளவு அருமை பார்த்தீங்களா? கர்த்தர் உங்களை எங்க கொண்டு வந்திருக்கிறார் பார்த்தீங்களா? இப்படிதான் கோ ஆக்சிடென்டா வந்தது போல சவுல் வாராரு. ஆனா சவுலுக்கு தெரியாம ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் வைத்திருந்தாரு. எத்தனை தேவ ஜனங்கள் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஏதோ ஒன்று இழந்தது போல என் மனசு ஃபீலா இருக்கு பிரதர். ஏதோ ஒன்று நான் இழந்துட்டேன். என் குடும்பத்தில் இந்த போராட்டம் இருக்குது, நெடுநாளா இருக்குது, 10 வருஷமா இருக்குது, 8 வருஷமா இருக்குது. ஆண்டவரை ஏன் தெரியுமா அந்த மீட்டிங்ல கொண்டு வந்தாரு? நெடுநாளா இருக்கிற பாடுகள், ஆமென், அதற்கு பின்னாடி இருக்கிற சிகரங்கள், அதற்கு பின்னாடி இருக்கிற உயரங்கள், அதற்கு பின்னாடி இருக்கிற சிங்காசனங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற மேன்மைகள், கர்த்தர் உங்க மேல போடப்படுற அபிஷேகத்துக்கு நீங்க கொடுக்கிற இந்த கரையங்களை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஏதோ ஒண்ணு காணல நினைச்சீங்கல்ல, கர்த்தர் சொல்றாரு அது காணாம போகல, அது உன்னை கர்த்தர் சந்நிதியில கொண்டு வந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல நீ எதை தேடினியோ அது கிடைக்கும். இதே போலதான் தேவ ஜனமே, சவுல் தேடி வந்த கழுதையும் கிடைத்தது. அதற்கு மேலாக அந்த சவுலின் கழுதை நாடு விட்டு நாடு வந்தது போல ரொம்ப தூரம் வந்திருக்கு. தேவ ஜனமே, ஆண்டவர் ஒருவேளை உங்களை உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா உங்களை நாடு விட்டு நாடு போற லெவல்ல தேட வைப்பாரு. ஏதோ உன்னை பறி கொடுத்தது போல ஒவ்வொரு ஊரா தேடிக்கிட்டு இருப்பீங்க, ஒவ்வொரு நேரமும் தேடுவீங்க. காலையிலையும் அதை பத்தி யோசித்துட்டு இருப்பீங்க, மாலையிலையும் யோசிப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு உன் தேடுதலுக்கு ஒரு முடிவு வருகிறது. நீ தேவ சந்நிதியில வந்திருக்கனா இன்னைக்கு கர்த்தர் அதை முடிக்கிறாரு. இன்னைக்கு அந்த பிரச்சனையின் கணக்க கர்த்தர் முடிக்கிறாரு. அதை பத்தி என்ன தெரியுமா சொல்றாரு? உன் மகிமைக்கு பின்னணியாக இருக்குது, உன் மகிமையின் படிகளாக அது மாறுகிறது. உன்னை கர்த்தர் சந்நிதியில ஒரு பிரச்சனை கொண்டு வரும்னா தேவ ஜனமே, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை உங்களை முட்டி மோதி கர்த்தர் சமூகத்துக்கு கொண்டு வருதுன்னா அந்த பிரச்சனை எவ்வளவு ஆசீர்வாதமான பிரச்சனைன்னு பாருங்க. அந்த பிரச்சனை உங்களை கொண்டு வர்ற இடம் உங்களை ராஜாவாக மாத்துது. அன்னைக்கு சவுலுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனை அவரை கொண்டு வந்த இடம், அவர் அரசன் என்று தெரியாம வாழ்ந்து கொண்டிருந்தாரு. அவர் மேல உள்ள தேவ திட்டம் என்னன்னு தெரியாம வாழ்ந்து கொண்டிருந்தாரு. அழகா அவருடைய உள்ளத்துல ஒரு கேள்வி வருது, எந்த பிரச்சனை உங்களை எங்க கொண்டு வரணும்னு தேவனுக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் ஒரு விதமான பிரச்சனையை சவுலுக்கு கொடுத்தாரு. இந்த பிரச்சனையை டாக்டரால சரியாக்க முடியாது, இந்த பிரச்சனைக்கு தேவனிடத்துல தான் போகணும். அதுவும் தேவனிடத்துல சும்மா போக கூடாது. தேவனிடத்துல போய் ஒரு பலியை கொடுத்துட்டு வர்றதுக்கு அவர் போகல. எத்தனையோ பேர் தேவனிடத்துல பலியை கொடுக்க போவாங்க, ஆனா இவருக்கு வந்த பிரச்சனைக்கு தீர்க்கதரிசி கிட்ட வராங்க. ஏன் தெரியுமா? சில நேரம் கர்த்தர் உங்களை ஏன் தெரியுமா தீர்க்க தரிசன ஊழியங்கள்ல இணைக்கிறார் தெரியுமா?
உங்க ரகசியங்களை வெளிப்படுத்துவாரு. நீங்க பட்ட வேதனைக்குள்ள பிரதிபலன் என்னன்னு சொல்லி தருவாரு. ஏன்னா நீங்க பாடுபட்டுட்டே இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கல, அந்த பாடுக்கு பின்னாடி இருக்கிற பின்விளைவை சொல்லி தருவாரு. ஒரு வித்து மண்ணுக்கு கீழே போய் சாவுது, அது ஏன் சாவுதுன்னு யாருக்குமே தெரியாது. சில நேரம் பாருங்களேன், ரொம்ப நாளா வளராதது போல இருக்கும். இந்த மூங்கில பத்தி சொல்லுவாங்க, ஒரு விதமான காட்டு மூங்கில் 5 வருஷம் கழிச்சு தான் வளருமா. அந்த வித்தை விதைச்சவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கும். எல்லாருக்கும் வச்ச உடனே வளர்ந்துருது. ஆனா இங்க பாருங்க 5 வருஷம். ஆனா 5 வருஷம் பிறகு வளருகிற அந்த அருமையான மூங்கில் பாருங்களேன், எவ்வளவு அருமையான உயரத்துல வளர்ந்து எத்தனை வருடங்களாக அழிக்கப்படாத மூங்கில் போட்டுகளாக, மூங்கில் வீடுகளாக, மூங்கிலினால் செய்யப்பட்ட அருமையான சேர்களாக அது மாறுகிறது. தேவ ஜனங்கள் புரியணும். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு தாமதமாக வர பண்ணுகிறார்னா தாமதத்துக்கு ஏத்த உயர்வு வச்சிருப்பாரு. ஏன்னா ரொம்ப தாமதம் அதிக உயர்வு. ஒரு தேவ மனுஷன் சொல்லுவாரு, புலி ஏன் தெரியுமா பதுங்குறது? புலி ஏன் தெரியுமா பதுங்குது? அது பாய போது. நீங்க எவ்வளவு தூரம் பதுங்கப்படுகிறீங்களோ, எவ்வளவு தூரம் நீங்க மறைக்க வைத்திருக்கிறீங்களோ, ஒரு அம்பு ஏன் தெரியுமா பின்னாக இழுக்கப்படுகிறது? அது ரொம்ப உயரம் போகணும்னா அது பின்னாக இழுக்கப்படும். ஒரு புலி பதுங்கிறதுக்கு காரணம், அதுக்கு ஒரு வேட்டை வந்திருக்குது, ஒரு இரம் வந்திருக்குது, அது பாய போது. தேவ ஜனமே, இன்னைக்கு காத்திருக்கிறீங்களா? இன்னைக்கு வேதனையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ பாய போற, நீ முன்பாக செல்ல போற, நீ கர்த்தருக்காக செயல்பட போற. அதற்காக தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறாரு. அதனால நீ பயப்பட வேண்டான்னு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். தேவ ஜனமே, ஒரு அம்பை ஒரு வேடன் என்ன செய்கிறான்? பின்பாக இழுக்கிறான். அந்த அம்பு அந்த சைஸுக்கு ஏத்தாகல பின்னாடி போகிறது. எவ்வளவு தூரம் பின்னாடி போதோ அதை காட்டிலும் பல மடங்கு தூரம் முன்னாடி போகும். தேவ ஜனமே, நீ ரொம்ப பின்னாடி போயிட்டியா? ரொம்ப சோர்ந்து போயிட்டியா? ரொம்ப பின்னாடி போனது போல இருக்குதா? கெட்ட குமாரனை போல ரொம்ப தூரம் போயிட்டியா? ஆண்டவர் சொல்றாரு, நீ கெட்ட குமாரனை போல போன பிறகு நீ அப்பாவுடைய அன்பை உணர்ந்த பாத்தியா? இது நீ ஆரம்பத்தில் உணர முடியல. ஏன்னா சில பாடுகள் அனுபவிக்கும் பொழுது அப்பாவுடைய அன்பு நீ நல்லா உணர முடியும். சில பின்மாற்றங்கள் வந்துச்சா, இனி நீ ஒரு நாளும் அப்பா விட்டு போக மாட்ட. ஏன்னா அந்த போராட்டம் வராத வரைக்கும் கெட்ட குமாரனுக்கு அப்பாவுடைய அன்பு தெரியல. மூத்த குமாரனுக்கு கூட அப்பாவுடைய அன்புனுடைய விலை கடைசி வரைக்கும் தெரிஞ்சிச்சான்னு வேதத்துல நம்ம பார்க்க முடியல. ஆனா அந்த கெட்ட குமாரனுக்கு தெரியும், நான் எவ்வளவு பாவியா இருந்தேன், எவ்வளவு தூரம் போனேன், என் அப்பா என்ன நேசிக்கிறாரு, என் அப்பா என்ன சேர்த்து கொண்டாரு. எவ்வளவு அருமையான விஷயம் பாத்தீங்களா? தேவ ஜனம் புரிந்து கொள்ளணும். இந்த நாட்கள்ல தேவன் உங்களை ஏதோ விஷயத்திற்காக பதுங்க வைக்கிறார்னா அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவ ஜனங்கள் பாருங்களேன், எவ்வளவு அருமையா ஆண்டு உங்களை பதுங்க வைக்கிறாரு. சில நேரம் சில நீடித்த காத்திருப்புகள் ஆண்டுடைய சித்தமா இருக்கும், ஆண்டுடைய படைப்பா இருக்கும், ஆண்டுடைய திட்டமா இருக்கும். அருமையான தேவ ஜனமே, அதனால கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்திற்காக உன்னை மூடி வைத்திருக்கிறார்னா அதற்கு பின்பாக 1000 நோக்கம் இருக்கும். தேவ ஜனமே, இந்த நாட்கள்ல கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்துல உன்னை தாமதிக்க பண்ணுகிறார்னா உனக்கு போராட்டம்னா என்னன்னு சொல்லி தாராரு, உனக்கு உபத்திரவம் என்னன்னு சொல்லி தாராரு. தேவ ஜனங்களே, நல்லா கவனித்து பாருங்களேன். ஒரு அருமையான மரம் வளரும் பொழுது அதுக்கு கிட்ட குட்டி குட்டி மரங்கள் வளர ஆரம்பிக்கும். ஒரு அருமையான வாழை மரத்தை பாருங்கள், அதுக்கு கீழே குட்டி குட்டி வாழை மரங்களை வளர வைக்குது. இதே போலதான் ஆண்டவர் விரும்புகிறார். தேவ ஜனமே, நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு மட்டும் போகக்கூடாது. ஆசீர்வாதங்களை பெற்ற நீங்க, தேவனுடைய கரத்திலிருந்து திட்டங்களை பெற்ற நீங்க, உங்களை போல கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல ஒரு இம்பாக்டை உருவாக்கணும். நீங்க ஒரு மரமா வளரும் பொழுது உங்க கீழே கன்றுகள் வளரணும், அடுத்த தலைமுறைகளை நீங்க எழுப்பணும். அதனாலதான் ஆண்டவர் உங்களை உருவாக்குறாரு. ஏன் தெரியுமா? நீங்க போராட்டம் என்னன்னு தெரியாம ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றீங்கன்னா போராட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களால உதவி செய்ய முடியாது. அதனாலதான் இன்னைக்கு நெடுநாள் போராட்டமா இருக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி எவ்வளவு போராட்டம் இருக்குது, ஒரு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி எவ்வளவு கண்ணீர் இருக்குது. அப்பதான் தேவ ஜனமே, அந்த ஆசீர்வாதத்தினுடைய விலை தெரியுது நமக்கு. ஒரு வேலையை நீங்க படிச்சு முடித்த உடனே கிடைக்கும் பொழுது அந்த வேலையினுடைய மதிப்பு தெரியாது. ஆனா 10 வருஷமாக 5 வருஷமாக கஷ்டப்பட்டு வேலைக்காக காத்திருந்து ஒரு நல்ல வருமானம் உள்ள வேலை வரும் பொழுது அந்த வருமானத்தினுடைய விலை தெரியும். அந்த காசுகளை வீணாக்க மாட்டாங்க. ஆனா உடனடியாக வேலை கிடைக்கிறவங்க வந்த ஒரு நல்ல வருமானத்தை உடனடியாக அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த காசுனுடைய வேல்யூவே தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, ஏதோ ஒன்று போராட்டத்தில் ஆண்டவர் உங்களை போட்டிருக்காரு பார்த்தீங்களா? பேதுருவ சாத்தா சொலவுல புடைக்கட்டுமான்னு கேட்டான். அந்த நேரத்தில் ஆண்டவர் வேண்டான்னு சொல்லல. ஏன்னா புடைக்கணும். ஏன்னா புடைக்கும் பொழுதுதான் பேதுருக்குள்ள இருக்கிற களிம்பெல்லாம் வெளியே போவோம், பதரெல்லாம் வெளியே போவோம், தூசியெல்லாம் வெளியே போகணும். தேவ ஜனமே, நீங்க சுத்திகரிக்கப்பட
படணும்னா சில உபத்திரம் உங்களுக்கு அவசியம்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா அந்த உபத்திரவத்துல சிலர் விசுவாசத்தை இழந்து போவாங்க. அதனாலதான் ஆண்டவர் அழகா சொன்னாரு, பேதுருவே, சத்துரு உன்னை சோதிக்க கேட்கிறான், ஆனாலும் உன் விசுவாசம் அடிந்து போகாதபடி நான் ஜெபிப்பேன், நான் வேண்டுதல் செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிங்க கொகையில தானியேல் விழுந்தார்னு கேட்ட பொழுது எவ்வளவு பயமா இருக்குது. அக்கினி ஜாலையில தூக்கி போட்டாங்கன்னு சொல்லும் பொழுது எவ்வளவு பயமா இருக்குது. பவுல கல்லால அடிச்சாங்கன்னு சொல்லும் பொழுது எவ்வளவு பயமா இருக்குது. பேதுரு கூட இருந்த ஒரு மனுஷனை கழுத்தை வெட்டி கொண்டாங்கன்னு சொல்லும் பொழுது எவ்வளவு பயமா இருக்குது. தெய்வச்சனமே, அவங்க அந்த போராட்டத்துல நின்னாங்களே. யூரோக்ளிதான் சொல்லக்கூடிய ஒரு புயல் அடிக்கும் பொழுது, இந்த நாட்கள்ல பாருங்க ஓகி புயல், வருடா புயல்னு பல புயல் இருக்குது. அந்த நாட்கள்ல யூரோக்ளிதான் சொல்லக்கூடிய ஒரு புயல் வந்தது. அந்த புயல்ல கப்பலை சுக்குநூறு ஆனது. ஆனாலும் யோசித்து பாருங்க, இரவெல்லாம் கப்பலின் ஒரு உடைந்த பாகத்துல நீந்தி வருகிறார் பவுல். எவ்வளவு பயமா இருக்கும். அந்த கடல்ல உள்ள மீன்கள் சேதப்படுத்தலாம், பாசிகள் சேதப்படுத்தலாம், பயங்கரமான அலைகள் தூக்கி தூக்கி பாறையில அடிக்கலாம். இவ்வளவு ஆபத்தையும் தாண்டி ஆண்டவருக்காக நின்னாரே. எவ்வளவு அருமையான விஷயங்கள் தேவஜனம் செய்யும் பொழுது இன்னைக்கு உங்க விசுவாசம் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கும். இதெல்லாம் எப்படிப்பா தாண்டினாங்க? அவ்வளோ தூர பிரச்சனையிலேயே அவங்க விசுவாசம் சோர்ந்து போகலன்னா எத்தனை தேவஜனம் சொல்வீங்க, நான் எம்மாத்திரம், என்னுடைய பிரச்சனைகளை தாண்டி வர்றதுக்கு நான் எம்மாத்திரம், இதெல்லாம் தாண்டி வந்தார்களே. யோபு பாருங்க தேவஜனமே, சொந்த பிள்ளைகளை இழக்கிறாரு. சொந்த பிள்ளைகளை இழந்த பிறகு கூட அந்த விசுவாசத்தை விடல, அப்பா மேல உள்ள அன்பை விடல. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், இதுல வேதனைப்படுறதுக்கு என்ன இருக்குது? இந்த பூமியில நான் வந்ததே அவர் திட்டம். நான் எங்க பிறக்கணும் நான் தீர்மானிக்கல, எந்த தாயினுடைய கர்ப்பத்துல பிறக்கணும் நான் தீர்மானிக்கல, எந்த ஊர்ல பிறக்கணும் நான் தீர்மானிக்கல. மனிதனா பிறந்ததுனாலதான் நித்திய ராஜ்யம் இருக்குது. இல்லைன்னா இந்த அவகாசம் எனக்கு கிடைச்சிருக்காது. நான் ஒரு நாய்க்குட்டியாகவோ, ஒரு பூனையாகவோ, இல்ல ஒரு மாடாகவோ, இல்ல ஒரு ஆடாகவோ, இல்ல ஒரு கோழியாகவோ பிறந்திருந்தாலும் என்னை அடிச்சு கொண்டுதான் சாப்பிட்டிருப்பாங்க. என் தலை வெட்டப்பட்டிருக்கும், மனிதர்கள் சாப்பிட்டிருப்பாங்க. ஆனா நான் மனுஷனா பிறந்த உடனே எனக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது நான் ஆண்டவரை குறை சொல்றேன். என் ஆண்டவர் மேல நான் என்ன செய்றேன்? கோபப்படுகிறேன். அப்படி பார்த்தால் எத்தனை மாடு கம்ப்ளைண்ட் பண்ணணும். எல்லா மாடையும் அடிச்சு இன்னைக்கு கறிகடையில வைத்திருக்கிறார்கள். எல்லா ஆடையும் அடிச்சு அதை தோலை உரிச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. எல்லா மீனையும் துள்ள துடிக்க கொள்ளுகிறாங்க. எல்லா கோழியும் கொள்றாங்க. என்னைக்காவது அந்த கோழி கம்ப்ளைண்ட் பண்ணிச்சா? தேவ ஜனமே, தேவன் ஒவ்வொரு திட்டத்திற்கு ஒவ்வொன்றையும் உருவாக்கி இருக்கிறாரு. மனுஷனுக்கு மட்டும் 6 அறிவு கொடுத்தாரு அவன் யோசிக்கிறதற்கு. அவனுக்கு அந்த ஒரு அறிவை குறைச்சிருந்தார்னா அவனும் ஆண்டவர் எடுத்தாலும் கவலைப்பட போறதில்ல, ஆண்டவரை கம்ப்ளைண்ட் பண்ண போறதில்ல. தேவ ஜனமே, ஆண்டவர் எடுக்கும் பொழுது, அவர் தாயா இருக்கும் பொழுது, ஒரு தகப்பனா இருக்கும் பொழுது ஒரு கஷ்டம் வரதான் செய்யும். ஆனா அந்த 6வது அறிவு கொடுத்தாரு பாத்தீங்களா? தேவன் கிருபையா கொடுத்தத நம்ம எதுக்கு உபயோகப்படுத்துறோம் பாத்தீங்களா? தவறா யோசிக்கிறதற்கும் ஆண்டவரை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கும் நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவர் யோபுவை வச்சு ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்குனாரு. ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்கும் பொழுது சத்ரு யோபுவை வந்து செலவுல படைக்கிறதுக்கு கேட்கிறான். அந்த வேலையெல்லாம் நவுட்டி உள்ள வருகிறான். ஆனாலும் யோபுவின் விசுவாசம் தளர்ந்து போகவே இல்லை. 10 பிள்ளைகளை இழந்த பிறவும் அது தளர்ந்து போகல. ஆடு மந்தைகளை இழந்த பொழுதும் அது தளர்ந்து போகல. ஆனா தேவ ஜனங்களே, நமக்கு பாருங்க, அவ்வளவு பெரிய போராட்டம் வராமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் சிலருக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் வருகிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் விசுவாசத்தை விடாதீங்க. உங்களுக்கு 6 அறிவு கொடுத்த ஆண்டவர், உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு திராணி கொடுத்த ஆண்டவருக்கு நீங்க கண்டிப்பா உண்மை உள்ளவர்களா இருங்க. கத்தர் கொடுத்தா மட்டும் சந்தோஷம் சொல்லுகிறோம், கத்தர் எடுத்தாலும் சந்தோஷமா இருங்க. தேவ ஜனங்களே, தளர்ந்து போகாதீங்க. என்னைக்குமே விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. அதுதான் நம்மளுடைய கேடகம். அதுதான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகும் பொழுது இவன் விசுவாசத்தை காத்து கொண்டான்னு சொல்ல முடியும். கடைசி நேரங்கள்ல எத்தனையோ வயது முதிர்ந்தவர்கள் ஆண்டவரை மறுதலிச்சு மறிக்கிறாங்க. ஆண்டவரை எத்தனை வருடம் ஆராதித்தேன், இன்னைக்கு என்ன வியாதியில போட்டுட்டாரு, நான் கடனாளியா இருக்கிறேன், என் சரீரெல்லாம் வியாதி, இத்தனை வருஷம் ஆண்டவர் ஆராதித்து என்ன பலன், இத்தனை வருஷம் நான் ஊழியக்காரனா இருந்து என்ன பலன்னு அநேகர் மறுதலித்து மறிக்கும் பொழுது என் தேவச்சனங்களே, ஆண்டவர் சொல்லுகிறாரு, வேத வசனம் கலாத்தியர்ல அழகா சொல்லுகிறது, இத்தனை பாடுகளையும் வீணா பட்டீர்களோ, இவ்வளவு நாள் ஊழியம் செய்து கடைசி நாட்கள்ல நீங்க நரகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா, நீங்க இவ்வளவு நாள் தேவனுக்காக ஊழியம் செய்த நீங்க யோபுவை சிந்தித்து பார்த்திருக்கலாமே. யோபு எவ்வளவு பெரிய உபத்திரத்துல இருந்தாலும் அந்த உபத்திரத்தின் மத்தியிலையும் கத்தரை மறுதலிக்காமல் கத்தர் சமூகத்துல இருந்தாரே. எனக்கு ஒரு அருமையான தேவ மனுஷனை தெரியும், அவருடைய லிவர்ல கேன்சர் வந்தது. யோசித்து பாருங்க, எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அவன் செய்த பாவத்தினால அவன் ஆண்டவருக்கு பிரிய இல்லாம செய்துட்டான்னு சொல்லியிருப்பாங்க. லாசருவையும் இப்படிதான் சொல்லியிருப்பாங்க, இவன் தெருவில் இருக்கிறதுக்கு காரணம் இவன் ஆண்டவர் ஆராதிக்கல, இவனுக்கு உபதேசம் தெரியல,
இவனுக்கு ஆண்டோடைய திட்டம் தெரியல, அவன் பாஸ்பரிட்டி தியாலஜி தெரியல, இவனுக்கு உயர்வின் செழிப்பின் உபதேசம் தெரியல, கர்த்தர் இப்படிலாம் வாழ வைக்க மாட்டாருன்னு சொல்லும் பொழுது இயேசு ராஜா சொல்றாரு, அவன் தேவனுடைய சித்தத்தை செய்தான், அவன் ஆபிரகாமின் மடியில் போனான். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, உனக்கு உயர்வின் உபதேசம் தெரியல, உனக்கு பணக்காரன் ஆகிற உபதேசம் தெரியலன்னு வேணா நம்மளை குத்தி காட்டலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பாடுபடுகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பாடுனுடைய விலை என்னன்னு. அப்படி பாடு சகிக்கிறவங்கள பார்த்து வேதம் சொல்லுகிறது, நீங்க தேவனுடைய அழைப்புல இருக்கிறீங்க, தேவனுடைய திட்டத்துல இருக்கிறீங்க, தேவன் உங்களுக்கு கொடுத்ததை எடுக்கும் பொழுது கூட நீங்க தேவ திட்டத்துல இருக்கிறீங்க. இப்போ கூட நீங்க விசுவாசத்தை தளர விடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ராஜ்ய மேன்மை இருக்குது, ஆபிரகாமின் மடி இருக்குது, இனிதான் நீங்க வாழவே போறீங்க. எப்படி ஒரு வித்து விதைக்கப்படுகிறதோ அப்படி இந்த சரீரம் விதைக்கப்பட்டாதான் ஒரு மனுஷனுடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு மரணம் சொல்லுகிறத கண்டு அநேகர் பயப்படுறாங்க. ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு மரணம் தான் உண்மையான வாழ்க்கைக்கு செல்லும் வாசல். அவன் நித்தியமா வாழப்போகிறது தேவனோடு. அந்த வாழ்க்கையை தீர்மானிக்க தான் கர்த்தர் இந்த உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. இங்க யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ, இங்க யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, இங்க இருந்து போகும் பொழுது நித்திய வாழ்க்கையில போறாங்க. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு லாசரு மரித்த பொழுது சொன்னாரு, அவன் மரிக்கவில்லை, அவன் நித்திரையா இருக்கிறான். ஏனென்றால் இந்த உலகத்துல நீங்க கண்ணை மூடும் பொழுது நீங்க கண்ணை திறக்கிறது அந்த பரலோக ராஜ்யத்துல. தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளணும். அதனால உங்களை யாரு குறை சொன்னாலும் பயப்படாதீங்க. வியாதி இருக்குதா, ஸ்டில் யூ ஆர் a friend of God. ஆமென். இன்றும் இப்பொழுதும் நீங்க தேவனுடைய நண்பர்கள் தான், இப்பொழுதும் நீங்க தேவனுடைய பிள்ளைகள் தான். வியாதி இருக்கலாம், கடன் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம். every problems are teaching a great lesson. எல்லா உபத்திரவங்களும் தேவனுடைய திட்டத்துக்கு நேரம் அவங்களை கொண்டு போகுது. யோசேப்பை குழியில தூக்கி போட்டாங்க, ஊரெல்லாம் குறை சொல்லி இருக்கும், அவன் செய்த பாவம்னு சொல்லி இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பிளானே அங்கதான் இருக்குது. அவன் அந்த உபத்திரத்துல போகும் பொழுதுதான் அவன் தேவனுடைய திட்டத்துல உயரத்துக்கு வர முடியும். தேவ ஜனங்கள் உபத்திரவத்தை கண்டு பயப்படாதீங்க. அந்த உபத்திரத்துல இருக்கிற படிகளை பாருங்க, உபத்திரத்துல இருக்கிற தேவ திட்டத்தை பாருங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த தேவ ஜனமானாலும் சரி, நீங்க உபத்திரத்துல இருக்கிறீங்களா, உபத்திரத்துக்குள்ள ஒரு படி தெரியுது, அந்த அலைக்கடல் மத்தியில கர்த்தருடைய முகம் தெரியுது, கர்த்தருடைய பிரசன்னம் தெரியுது, அந்த அலைகளின் மத்தியில தேவனுடைய கரம் இருக்கிறது. அந்த தண்ணீர்கள்ல நீங்க நடந்து போகும் பொழுது தேவ கரம் இருக்குது. அந்த அக்னியில நீங்க நடக்கும் பொழுது தேவ கரம் அந்த பாதத்தின் கீழே இருக்குது. வேத வசனம் சொல்லுகிறது, 40 வருடம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள். அவர்கள் வஸ்திரம் பழசாகல, அவர்கள் காலணிகள் கிளியல. ஒரு தேவ மனுஷன் சொன்னாரு, அந்த 40 வருஷமும் சிறுவர்களா இருந்தவங்க கூட வளர்ந்திருப்பாங்க. அவர்களுக்கும் 40 வயசு ஆயிருக்கும், சிலருக்கு 45 ஆயிருக்கும், சிலருக்கு 60 ஆயிருக்கும், 65 ஆயிருக்கும். அந்த தேவ மனுஷன் சொன்னாரு, தேவன் சகலத்தையும் தருகிறவர். அவங்க காலில் எகிப்திலிருந்து போட்டு வந்த அந்த பாதரட்சை அது வளர ஆரம்பித்தது. ஏன்னா அவர்கள் வந்தது அற்புதத்தின் பூமி, அவர்களை நடத்தி சென்றவர் அற்புதமானவர். இவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் செருப்பு வாங்கி கொடுக்கணும். எங்க இருந்து 30 லட்சம் செருப்பு வந்திருக்கும்? வேதம் சொல்லுகிறது, அங்க துணி கடையும் இல்ல, அங்க டெய்லரும் இல்ல. அவர்கள் போட்ட வஸ்திரம் பழசாகவும் இல்ல, அவர்கள் காலணிகள் அவன் பழசாகவும் இல்ல. அந்த தேவ மனிதனுடைய வார்த்தை உண்மை என்றால் அந்த வஸ்திரம் அந்த பிள்ளைகளுடைய சைஸ்ல வளர்ந்திருக்கு. அந்த அருமையான காலணிகள் அந்த பிள்ளைகளுடைய காலுக்கு தக்கதாக வளர்ந்திருக்கு. எத்தனை தேவ ஜனத்தால சொல்ல முடியும்? தேவ ஜனமே, இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களை உருவாக்குறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களை பயன்படுத்துறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் எந்த நோக்கத்திற்காக உங்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்துல பிடித்து நிக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த தேவ மனிதனுக்கு லிவர்ல கேன்சர் வந்த பொழுது எல்லா மக்களும் சொன்னாங்க, அது அவன் செய்த பாவம், அவனுக்கு திமிர் வந்துட்டு, அவனுக்கு பணத்திமிர் வந்துட்டு எல்லாரும் சொல்லும் பொழுது அந்த வலியின் வேதனையில அவருடைய மரணத்துக்கு முன்னாடி அந்த தேவ மனிதன் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருப்பாரு. தேவன் அவரோடு பேசுவாரு. உலகத்துக்கு அது தெரியாது. எல்லாரும் அந்த பாஸ்டர் பாவம் செய்தாருன்னு சொன்னாங்க. தேவ ஜனங்கள் புரியணும். ஒரு கிறிஸ்தவனா இருந்து வியாதியில இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவனா இருந்து பாடுகள்ல இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவனா இருந்து திருமணம் ஆகாம இருக்க வாய்ப்பு இருக்கிறது. வேதத்துல பாருங்க, அன்னாள்னு ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த அன்னாள் பாட்டிக்கு திருமணமாகி 7 வருஷம் தான் கணவர் கூட இருந்தாங்க, மீதி உள்ள நாட்கள் ஆண்டவர் கூட இருந்தாங்க. தேவ ஜனங்களே, இந்த 7 வருஷம் கணவர் கூட இருந்த நேரத்துல கணவரோடு இருந்தாங்க, கணவருக்கு பிரியமா இருந்தாங்க. கணவர் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல மரிக்கிறாங்க. மரிக்கும் பொழுது, யா ஆண்டவரை இப்படி உயிரை எடுத்துட்டீங்கன்னு ஆண்டவர்கிட்ட போய் அவங்க வாதாடல. ஆண்டவர் சமூகத்துல தன்னை தாழ்த்தினாங்க. கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். 6 அறிவு இருக்குன்னு சொல்லி பெருமையா பேசல. நமக்கு அந்த 6வது அறிவு இல்லாம இருந்திருந்துன்னா யோசிக்க திராணி இருக்குமா? தேவச்சனமே,
தேவச்சனமே, ஒரு மாடை போல, ஒரு ஆடை போல, ஒரு கோழியை போல அந்த கசாப்பு கடைக்கு அது போனாலும் கூட அது ஒரு நாளும் கேள்வி கேட்கல. ஏன்னா அதற்கு அறிவுன்னு ஒண்ணு இல்லை, ஆற்றல்னு ஒண்ணு இல்லை. அவன் ஒவ்வொரு கோழிக்கும் 6 அறிவு இருந்தால், ஒவ்வொரு மாடுக்கும் 6 அறிவு இருந்தா அதை பலி கொடுக்க முடியுமா தேவச்சனமே? அதை சாப்பிட முடியுமா தேவச்சனமே? அதெல்லாம் நம்மளை முட்டி தள்ளாதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதனால 6 அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கத்தரை பார்த்து கொஸ்டின் கேட்க நமக்கு தகுதி கிடையாது தேவச்சனமே. கத்தர் கொடுத்த அந்த 6வது அறிவுக்கு நன்றி செலுத்தி, கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் தான் நம்ம சொல்லணுமே தவிர, தேவனை முறுமுறுத்து விசுவாசத்தை விட்டு போய் அநேக வயதான ஊழியர்கள் ஆமீன் போனது போல, அநேக தேவச்சனங்கள் ஆண்டவரை விட்டு விசுவாசத்தை விட்டு வலிவி போனது போல நம்ம போக கூடாதுன்னு கத்தர் நம்மளை அழைக்கிறார். இவ்வாறாக தான் அந்த ஊழியரும் அழுது கொண்டே இருந்தாரு. அவருடைய மரண நாட்களுக்கு முன்னாடி அவர் ஆண்டவரை பார்த்து கேட்பாராம், ஆண்டவரே எனக்கு ரொம்ப வலிக்குதேப்பா, என் லிவர்லாம் வலிக்குது, லிவர் கேன்சர் வந்துட்டு எனக்கு ஊரெல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்களேப்பா. அப்படிதான் அவர் சொல்லுவாரே தவிர, ஏன் ஆண்டவரை நான் உங்க ஊழியத்தை செய்தேன், எனக்கு ஏன் அந்த வேதனையை தந்தீங்கன்னு அவர் போராடல. ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கவே இல்லை. ரொம்ப வலி கூடி துடிக்கும் பொழுது அவர் என்ன தெரியுமா செய்திருக்காரு? ஆண்டவரை பார்த்து குறை சொல்லுவார் நீங்கள்லாம் நினைக்கலாம். ஆனா அந்த தேவ மனுஷன் அந்த பாடு கூடும் பொழுது அவர் சொல்லுவாரு, ஏசப்பா உங்க செல்ல பிள்ளைக்கு வலிக்குது ஏசப்பா, எனக்கு அந்த வலியை குறைங்கப்பான்னு ஆண்டவரை பார்த்து அழுவாராம். ஏசப்பா உங்க செல்ல பிள்ளைக்கு இந்த வலியை தந்தா நான் வாங்கிக்கிடுறேன் ஏசப்பா, நீங்க தானப்பா தாரீங்க, நான் அதை சகிச்சுக்கிறேன்னு சொல்லுவாராம். தேவச்சனமே, வலியின் உச்ச கொடுமையை தாங்க முடியாம அவருடைய ஜீவன் ஒரு நாள் போனது. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, என்னைக்குனாலும் நம்ம உயிர் போக தான் போகுது தேவச்சனமே. ஒரு நாள் பிறந்த எல்லாரும் மறிக்க வேண்டும். பிசாசனுடைய தந்திரமே, எப்படியாவது நீங்க நரகத்துக்கு போகணும், நித்தியமா எரியணும், எப்படியாவது ஆண்டவரை மறுதலிக்கணும், இந்த சின்ன பெயின்ல மறுதலிச்சுட்டு அங்க போய் நித்தியமா நீங்க கஷ்டப்படணும்னு பிசாசுடைய திட்டம். ஆனா புத்திமான் யார் தெரியுமா? இந்த உலகத்துல என்ன பாடு வந்தாலும் அந்த பாட சகிக்க ரெடி ஆயிட்டு விசுவாசத்தை காத்து கொண்டுட்டு அந்த பரலோகத்துல நீங்க இழந்த நபர்களை பார்க்க முடியும். தேவச்சனமே, விட்டு விடாத. ஆயிரமான ஆண்டுகள் நித்தியமான வாழ்க்கை இழந்து விடாத. அன்னைக்கு தான் நீ சந்தோஷமா இருக்க போற. அந்த பரலோகத்துல உனக்கு வியாதி கிடையாது, அந்த பரலோகத்துல கேன்சர் கிடையாது, முடமான வாழ்க்கை அல்ல, நடக்கக்கூடிய வாழ்க்கை உண்டு. இன்கேப்பபிலிட்டி கிடையாது, டிசபிலிட்டி கிடையாது, கிரிப்பிள்னஸ் கிடையாது, வியாதிகள் கிடையாது, மரணம் கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் பரலோகத்துக்கு ஆயத்தமாகணும். எந்த நேரத்தில் தேவன் கூப்பிட்டாலோ ஆயத்தமாகணும். என் ஆண்டவர் வியாதியை தந்துட்டாருன்னு ஆமீன் ஆண்டவரை பார்த்து குறை சொல்ல நம்ம தகுதியே கிடையாது. ஒரு வல்லமையான தேவ மனுஷி அவன் ஒரு அருமையான மேடையில் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி அடியனும் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன். 2012ஆம் ஆண்டு ஒரு பெரிய திருச்சபையில் என்ன பிரசங்கம் பண்ண கூப்பிட்டு இருந்தாங்க. நான் மெசேஜ் கொடுக்க எனக்கு டைம் தந்தாங்க. நான் வசனத்துல இருந்து 2 வசனத்தை பேசினேன். ஆனா எனக்கு பின்னாடி ஒரு தாயார் வந்தாங்க. அந்த தாயார் சொன்னாங்க, நான் ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் பொழுது நானும் என் கணவரும் ஊழியத்திற்கு போனோம். அந்த மலை கிராமத்தில் ஊழியத்துக்கு போகும் பொழுது அவன் அவங்க சாட்சின்னு சொல்லுகிறது பயங்கர சாட்சி. ஆனா அதுல சின்ன பகுதிகளை சொல்றேன். அவன் பல ஆண்டுகளாக அவங்க நடந்து ஊழியத்துக்கு போனாங்க. நல்ல மிஷினரியாக ஆண்டுடைய ஊழியத்தை செய்தாங்க. ஒரு மலையின் உச்சக்கட்டத்தில் வரும் பொழுது அந்த மலையின் உச்சக்கட்டத்தில் ஒரு ஊழியத்தை தொடங்குறாங்க. அங்க அந்த மலையில உள்ள ஜனங்கள் என்ன செய்யறாங்க? இந்த தாயாருடைய கணவரை ஊழியம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே ரூம்ல இருந்து பிடித்து வெளியே கொண்டு வந்து அடிக்கிறாங்க. அவன் மனைவியை அடித்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கணவர் சொன்னாங்க, நீ வெளியே வராதுன்னு சொல்லிட்டு அந்த இழுத்துட்டு போன நபர்களோடு அந்த மனிதன் போகும் பொழுது அந்த ஊழியக்காரரை அடித்து சித்திரவதை பண்ணி ஒரு மனிதன் அவருடைய நெஞ்சில ஏறி மிதித்து ஒரு கம்பை எடுத்து அவர் நெஞ்சில குத்தி அவரை கொன்னுட்டாங்க. தெய்வ ஜனங்களே, இதை தூரத்துல இருந்து பார்த்த தாயாரு ஓடி வந்து பார்க்குறாங்க. கணவர் இருதயெல்லாம் ரத்தம், இறந்து போய் இருக்கிறாரு. கதறி அழுறாங்க, ஆண்டவரே என்ன செய்ய ஆண்டவரேன்னு கதறும் பொழுது எல்லாரும் கூட இருந்தவங்க ஆறுதல் பண்ணிட்டு அந்த கொலைகார டீம் அங்கிருந்து போயிட்டு அந்த கிராமத்தில் ஊழியம் செய்ய விடாதபடி கொலை நடந்ததுனால எல்லாரும் போயிட்டாங்க. தெய்வ ஜனங்களே, எல்லாரும் யோசித்தாங்க இனிமே இவங்க ஊழியத்தை முடிச்சிருவாங்கன்னு. ஆனா தேவன் ஒரு அற்புதத்தை செய்தாரு. யார் கொலை பண்ணாங்களோ அந்த நபரை கத்தர் தொட்டாரு. எல்லாரும் நினைச்சாங்க இனி ஊழியம் முடிஞ்சிரும்னு. ஆனா தேவன் அதை வித்தா பார்த்தாரு. ஒரு ஆள் வித்தா விதைக்கப்பட்டாரு. அந்த இடத்துல இன்னைக்கு 2000 பேர் கூடுகிற மாதிரி ஒரு திருச்சபை இருக்குது. சொல்லிக்கொண்டே போகலாம். தேவஜனமே, தேவனுக்காக படுகிற ஒரு பிரச்சனையும் ஒரு பாடும் ஆமீன் அது வீணாக போவாது. இங்க ஊருக்கு வந்தா இவங்க மிஷனரியா இருக்கிறதுனால இவங்களுடைய
இவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வெளியே இருந்து படிக்கிறாங்க. இவங்களுக்கு 2 பிள்ளைகள் உண்டு. இந்த 2 பிள்ளைகளுக்கும் அவன் திடீர்னு போராட்டம் வந்து ஒரு சகோதரன் மரித்து போறாரு கரண்ட் அடித்து, இன்னொரு சகோதரனும் மரித்து போறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது வேதனை மேல வேதனை. ஆண்டவரை பார்த்து கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்யற ஊழியம் பயங்கரமான ஊழியம், சத்துரு உன்னை எதிர்க்கிறான். ஆனா அந்த சத்துரு எதிர்க்கும் பொழுது நான் உன் தேவன் உன் கூட இருக்கிறேன். இந்த உலகத்துல என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஆள் மரிக்க தான் போறாங்க. ஆனா நீ ஆண்டவருடைய நாமத்திற்காக எல்லாவற்றையும் இழக்கிற, நீ கவலைப்படாத. தேவஜனமே, இப்படி மரணங்களை பார்த்து அவங்க உள்ள உடைஞ்சு போனது. தேவனுக்காக பயங்கரமான ஊழியத்தை செய்தாங்க. ஆனாலும் எந்த நிலையிலேயும் அவர்கள் பின்வாங்கவே இல்லை. தேவஜனமே, ஆண்டவரே என் பிள்ளைகள் ஏன் மரித்ததுன்னு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஒரு நாள் கண்ணீரோடு அழுதாங்களாம். ஆண்டவருடைய பிரசன்னம் அவங்க அறையை நிரப்புனது. ஆண்டவராகிய இயேசு அவர்களுக்கு முன்பாக நின்று பேசினாராம். அவங்கள பார்த்து கேட்டாராம், உனக்கு ஒரு ரோஜா தோட்டம் இருந்துச்சுன்னா அதுல நல்ல மனம் அடிக்கிற ஒரு ரோஜாவை நீ எடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டாராம். தேவஜனமே, அந்த அருமையான தாயார் சொன்னாங்களா, நான் எடுப்பேன், அதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஆண்டவன் சொன்னாராம், இவ்வளவு அருமையான ஜனத்திரள் மத்தியில எனக்காக பாடுபடுகிற உங்களை நல்ல மனம் உள்ள ரோஜாவை போல நான் பார்த்தேன், எனக்கு அதை பறிக்கிறதுக்கு உரிமை இல்லையான்னு கேட்டாராம். அன்னைக்கு சொன்னாங்களாம், எஜமானனே, இந்த உலகத்துல நான் வரல, நீங்க தான் என்ன கொண்டு வந்தீங்க, என் உயிரை நீங்க தான் கொடுத்தீங்க. இந்த இம்மைக்குள்ள உலகத்திற்காக சில பாடுகளை கண்டு நான் பயந்து ஓடுறதுக்கு நான் அழைக்கப்படல. இனி நான் உங்களுக்காக வாழ்வேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்காங்க. தேவச்சனமே, அந்த தாயார் தான் நான் ஸ்டேஜில் ஏறி பேசி முடித்த பிறகு பேசினாங்க. நான் யோசித்து பார்த்தேன், எவ்வளவு உத்தமமான ஊழியர்கள். இந்த ஊழியக்காரர் தாயாரை உட்கார வச்சுட்டா நம்ம ஒரு செய்தி கொடுத்தோம். நான் யோசித்து பாருங்க, அருமையான அந்த பலிபீடத்துல தான் என் கால்கள் நின்னது, அந்த தாயார் கால்கள் நின்னது. அந்த தாயாருடைய கால்கள் நிற்கிற இடத்துல கர்த்தர் அடியனுடைய காலடிகளையும் முன்குறிச்சாரேன்னு நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவனுடைய பெண்மணிக்கு முன்னாடி நம்ம நிற்க தகுதியே கிடையாது. தேவனுக்காக சகலத்தையும் இழந்த பிறகும் தேவனுக்காக நிற்கக்கூடிய ஒரு திராணி, ஒரு விசுவாசம், அது யோபுக்கு மட்டும்தான் இருந்தது. இந்த மாதிரி சோதனை யாருக்குமே வரல, ரொம்ப ரேர் தான். ஏதோ ஒரு 100ல் ஒரு ஆளுக்கு தான் இந்த மாதிரி இழப்புகள். தேவ ஜனங்கள் புரியணும். இந்த நாட்கள் எதை எடுத்தாலும் தேவனுடைய ஆவியை எடுக்காதீங்கன்னு தேவ சமூகத்தில் ஜெபிப்பீங்களா? இந்த உபத்திரவங்களை பிளைண்டாக்க விடாதீங்க தேவ ஜனமே. இந்த உபத்திரவங்கள் உங்களை தேவனை விட்டு பிரிக்க விடாதீங்க தேவ ஜனமே. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறாரு. எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் நீங்க தேவனை விட்டு பிரியக்கூடாதுன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறாரு. ஆனா இன்னைக்கு கேட்ட இவ்வளவு பெரிய உபத்திரவங்கள் உங்க வாழ்க்கையில இல்லாமல் இருக்கலாம். அதனால ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு முறுமுறுக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுக்கிறார். எல்லா கண்களையும் மூடி ஜெபிக்கலாம். தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு தங்கள் இருதயத்தை விசுவாசத்துல பலப்படுத்தி ஆண்டவருக்காக நிக்கணும் சொல்லுகிற ஒவ்வொரு தேவச்சனத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விசுவாச போராட்டத்துல அவர்கள் முன்னேறணும். என்னென்ன பாடுகள் படுகிறார்களோ அதற்கு பின்னாடி இருக்கிற பரலோக பிரதிபலன்களை அவர்கள் கண்கள் காணும்படி அவர்கள் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. மீண்டும் சந்திக்கலாம்.